அன்புடை தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டில் இன்னொரு புதிய அரசியல் கட்சி, அந்த அரசியல் கட்சி முதல்ல இயக்கமாக ஆரம்பித்து அப்புறம் அரசியல் கட்சி ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட முன்னாள் தமிழ்நாட்டு தலைவர் அண்ணாமலை அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க. அதில் அவர் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் சொன்னார், இந்த புதிய கட்சி யாருக்கெல்லாம் த்ரெட்டாக இருக்க போது, முதல்ல இந்த புதிய கட்சி எதுக்காக ஆரம்பித்தார், இந்த புது கட்சி என்னென்னலாம் விஷயங்களை பேசியிருக்குது, அவர் இதை பற்றி பேசின இல்லை வெளியிட்ட அந்த வீடியோவில் பேசியிருக்கக்கூடிய லைவில் என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறது தான் முழுக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவருடைய ரெசிக்னேஷன், அதை நான் முறைப்படி பாஜக ஆஃபீஸில் போய் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டு பாரம்பரியம், நான் முறையாக சேர்ந்தேன், அதே மாதிரி முறைப்படி போய் நான் என்னோட ரெசிக்னேஷனை முறைப்படி யார் யாருக்கு சப்மிட் பண்ணணுமோ நான் அந்த மாதிரி சப்மிட் பண்ணி நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறத டீசெண்டாக சொல்லிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்து எடுத்த உடனே அவருடைய அந்த பேச்சு ஆரம்பமே திரு ரஜினிகாந்த், தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார், இந்தியாவின் அசைக்க முடியாத திரை நட்சத்திரம், அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறாரு. இவர் பாஜகவில் சேர்றதுக்கு முதல் நாள் கால் பண்ணார், அவருடைய கட்சியில் சேர்ந்துக்க சொன்னார். பட் ஹஸ் கிவன் ப்ராமிசஸ் டு சம்மொன் எல்ஸ் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை இன்னொருத்தருக்கு வாக்கு கொடுத்துட்டாரு அப்படிங்கிறதுனால அந்த வாக்கை மீற விரும்பலை. ரஜினிகாந்தின் உடல்நிலையும் அப்போது சரியில்லாத சூழ்நிலை, கோவிட் காலகட்டம், இதெல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் நான் அப்போது ரஜினிகாந்த் பார்ட்டியில் சேரல, பட் இருந்தாலும் அதுக்காக அவர்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அவருடைய அரசியல் பயணம், அவர் லைஃப் எங்கேருந்து தொடங்கினார், தேமுதிகவில் ஸ்டார்டிங்கில் இருந்து இன்டர்ன்ஷிப் பண்ணது, அப்புறம் பாஜகவில் வந்தது, அதுக்கடுத்து மெயினான மேட்ருக்கு வராரு. தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் கட்சி வருகின்ற 2031 பொது தேர்தலில், இல்லை அதுக்கு முன்னாடியே பொது தேர்தல் வந்தாலும் அதில் போட்டியிட போகிறாரு திரு அண்ணாமலை அவருடைய புதிய கட்சியோட. அப்போ அந்த கட்சிக்கு ஏன் அந்த பேர் சொல்ல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணி ஒரு கட்சி பேரை ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க இன்னும் அதை சமர்ப்பிக்கலை, அதை ரெஜிஸ்டர்டு பார்ட்டியாக இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா, wearetheleaders.org அப்படிங்கிற ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்குறாங்க. ஒரு மக்கள் இயக்கமாக, எப்படி விஜய் மக்கள் இயக்கம் தமிழக வெற்றிக் கழகமாக மாறிச்சோ அது மாதிரி இப்போது அண்ணாமலை அவர்கள் ஒரு இயக்கத்தை முன்னிறுத்துறாரு. இந்த wearetheleaders.org அப்படிங்கிற இந்த வலைதளத்தில் வெப்சைட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் கோயம்புத்தூரில் அப்துல் கலாம் பேரில் ஒரு பொலிட்டிக்கல் எஜுகேஷன் சென்டர், ஒரு பொலிட்டிக்கல் ட்ரைனிங் சென்டர் அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வர்றாரு. அதாவது அரசியலுக்கான பயிற்சி பள்ளி மாதிரி, பயிற்சி கூடம் மாதிரி விஷயங்களை ரெடி பண்ணி அங்கேருந்து ஆட்களை தயாரித்து அவங்கள தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இந்த கட்சிக்கு என்னப்பா கொள்கை அப்படின்னு கேட்டால், கொள்கையா அதை கேட்டோன்னே 2 நிமிஷம் எனக்கு தலையை சுற்றிடுச்சே அப்படின்னு தலைவர் சொன்ன மாதிரி, கொள்கையை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய காலகட்டம் இது வரல, மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்கணும் அப்படிங்கிற மோடுக்கு மாறி இவரும் வராரு. இதுதான் கொள்கை அப்படின்லாம் எதுவுமே சொல்லலை. அரசியல் கட்சியாக அறிவிக்கும் போது எதாவது கொள்கை சொல்கிறாரான்னு பார்ப்போம். இப்போ வரைக்கும் கொள்கை அப்படின்ற எந்த பிரகடனமும் கிடையாது. பாரம்பரிய தமிழன், பெருமை மிகு இந்தியன் அப்படிங்கிற அந்த டேக்லைனாக தான் நான் இருக்கிறேன், நான் அதை தான் கண்டினியூ பண்ணுவேங்கிற டோனில் தான் பேசுகிறேன். ஸோ கட்சிக்கு கொள்கை அப்படிங்கிற ஒன்றை டிஃபைன் பண்ணலை. ஸோ இது எய்தர் லெஃப்ட் பார்ட்டியா, ரைட்டு பார்ட்டியா, இல்லை திராவிடியன் பார்ட்டிஸ் மாதிரி போதா, இல்லை மக்கள் நீதி மாதிரி சென்ட்ரிசம் பார்ட்டியா, இல்லை தாவேக்கா மாதிரி ஒரு புதிய கொள்கையை கொண்டாந்து கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறதாலும் தெரில. அந்த மாதிரி எந்த ஐடியாலஜியும் இன்னும் அவர் டிக்ளேர் பண்ணல அரசியல் கட்சியாக. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த அரசியல் கட்சியில் நிரந்தர தலைவர் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நோ பெர்மனண்ட் பொசிஷன் ஃபார் லீடர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருமே நிரந்தர தலைவர் இல்லை, நிரந்தர எம்எல்ஏ இல்லை, நிரந்தர எம்பி இல்லை, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு டேர்ம்ஸ் வச்சுக்க போகிறோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு நாடு இருக்குது, ஒரு ஸ்டேட் இருக்குன்னா அங்கே ஒருத்தர் 2 தடவை தான் முதலமைச்சர் ஆக முடியும் ஒரு கட்சியிலேருந்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டேர்ம்ஸை நம்ம வச்சுக்க போகிறோம் அப்படிங்கிறத அவர் கிளாரிஃபை பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும், ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும், அதனால நம்ம புதியவர்களுக்கான வாய்ப்பை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமாக டைரெக்டாக கல்ட்டு பாலிடிக்ஸ்க்கு வேலை கிடையாது, காமன் மேன் பாலிடிக்ஸ் தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டாரு. கல்ட்டு பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இப்போது தமிழக வெற்றிக் கழகம் எப்படி தமிழ்நாட்டு ஆட்சியை பிடிச்சோ அதுதான் கல்ட்டு பாலிடிக்ஸ்க்கான எக்ஸாம்பிள். ஐடியாலஜி தெரியுமா? தெரியாது. யார் வேட்பாளர்னு தெரியுமா? தெரியாது. என்ன கொள்கைன்னு தெரியுமா? தெரியாது. அவங்க படிச்சிருக்காங்களா, படிக்கலையா, என்ன பின்புலம், என்ன ஜாதி, என்ன மதம், காசு கொடுத்தாங்களா, கொடுக்கலையா, இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி அவங்க 107 இடங்களில் ஜெயிச்சாங்களோ அதுதான் கல்ட்டு பாலிடிக்ஸ். அது எது சரி தப்புலாம் பார்க்க மாட்டாங்க.
ஒரு கேரக்டர் இருக்கிறாரு, ஒரு மாஸ் ஃபிகர் இருக்கிறாரு, அவருக்கான ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க. சரினாலும் அவருக்கு முட்டு கொடுப்பாங்க, தப்புனாலும் அவருக்கு முட்டு கொடுப்பாங்க. எல்லாமே அவர் தான் உலகம் அப்படின்னு வாழ்வாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாலிடிக்ஸு நம்ம பண்ண போகிறது கிடையாது. நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ் தான் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் நல்லக்கண்ணு ஐயாவை மென்ஷன் பண்ணுறாரு. பாஜகவோட முரண்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னா நான் முரண்படுவேன். மும்மொழி கொள்கையில் நான் முரண்பட்டேன், தண்ணீர் கொடுக்காத விஷயங்கள் எல்லாம் நான் முரண்பட்டேன். ஸோ தமிழ்நாட்டை மையப்படுத்தி தான் நான் இந்த அரசியலை முன்னெடுக்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் ஓகே. அண்ணாமலை அவர்கள் புதிய அரசியல் கட்சி தொடங்க போகிறார். அதுக்கு முன்னாடி ஒரு மக்கள் இயக்கம் ஆரம்பிக்கிறார். அதுக்கு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கார். இப்போ நம்ம இந்த வீடியோவை ஷூட் பண்ணிட்டு இருக்கிற இந்த டைம்லேயே 1,00,000 பேர்கிட்ட அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் போகும் அப்படின்னு உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியும். அதில் இன்னொரு ஆட் ஆன் பாயிண்ட் என்னென்னா, இதில் ரெஜிஸ்டர் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இணையத்தை பயன்படுத்தக்கூடிய வெப்சைட்டை பயன்படுத்துகிறவங்க தான் இதில் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஆஃப்லைன் ஒர்க்கர்ஸ், கிரவுண்டில் வேலை பார்க்குறவங்க, மகளிர்கள், பொலிட்டிக்கல் க்ரௌட், அதாவது எந்த அரசியல் கட்சிக்கும் ஆதரவு அளிக்க மாட்டார்கள், ஆனால் அது சார்ந்த ஒரு நிலைப்பாடு எடுத்திருப்பாங்க, அவங்கெல்லாம் இதில் சேர மாட்டாங்க. ஸோ அந்த க்ரௌடு அப்படிங்கிறது மேக்சிமமாக இருக்குது. நம்ம முடிஞ்ச இப்போ இந்த எலெக்ஷனில் 41% பேர் இளைஞர்கள். அவங்க தான் ப்ரைமரி டார்கெட்டாக வச்சு இந்த கட்சியும் ஆரம்பிக்கப்படுது. ஸோ இனியுமே தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி பயணிக்கும் அப்படின்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கு அடுத்து அண்ணாமலை தான் இருப்பார். இப்படியான ஒரு ட்ரையாங்கிள் தான் நம்ம தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இனிமேல் பயணிக்க போகுது. என்ன ட்ரையாங்கிளில் பயணிக்குதா? நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லையா, இல்லை மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் இல்லையான்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே களத்தில் இருக்கிறாங்க. இப்போ சீமான் அவர்களை ஏன் இதில் நம்ம சேர்க்கலை அப்படின்னா, நடந்து முடிந்த தேர்தலில் சீமான் அவர்கள் அந்த இடத்த பிடிக்க முடியல. அவர் இருந்த வாக்கு சதவீதத்தை குறைஞ்சிருக்கார். இப்போ அவர் அதை மீட்டு எடுத்துக்கொண்டு களத்துக்குள்ளே வரணும். மற்ற அரசியல் கட்சிகள் எடுக்கிறோம் அப்படின்னா, அதிமுகங்கிற கட்சியை விஜயை மென்ஷன் பண்ணுறது கிடையாது. அதிமுக மென்ஷன் பண்ணுற நிலைமையிலையும் இப்போ கிடையாது. அது எத்தனையா பிரிஞ்சிருக்குன்னு அதிமுகவுக்கே தெரியல, இன்னும் அது எத்தனையா பிரியும்னு தெரியல. ஸோ அதிமுகவுக்கான ஒற்றை வசீகர தலைமையோ இல்லை ஒற்றை ஸ்ட்ராங்கான தலைமையோ இப்போதைக்கு இல்லை. ஸோ அதிமுக களத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம அதை ஸ்ட்ராங்காக சொல்லவே முடியாது. அடுத்து திமுக தான் இதில் இருக்கிறதுலே மிகப்பெரிய சவாலை சந்திக்க போகுது. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பக்கம் விஜய், இனிமே ஒரு பக்கம் அண்ணாமலை. அப்போ இவங்க 2 பேர்கிட்ட இருந்தும் இளைஞர்களை போக விடாமல் இவங்க அவங்க பக்கம் இழுத்தா தான் இனி வர்ற அரசியல் காலத்தில் நீடிக்க முடியும். இப்போ காமன் மேன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது எப்படி தோணுது அப்படின்னா, 2 விஷயங்கள் தோணுது. ஒன்று, திமுகவே எனக்கு பிடிக்காது, அதிமுகவே எனக்கு பிடிக்காது, விஜயும் எனக்கு பிடிக்காது, வேறு ஆப்ஷனே இல்லையா அப்படின்னா எனக்கு ஒரு ஆப்ஷன் இப்போ கிடச்சிருக்கு, அது அண்ணாமலை. அவர் பிஜேபியில் இருந்த வரைக்கும் பிஜேபியே எனக்கு பிடிக்காது, ஆனால் அண்ணாமலையை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தமிழ்நாட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அவருடைய ஆக்ஷன் பிடிக்கும், வேகம் பிடிக்கும், துணிச்சல் பிடிக்கும், அவர் அட்ரஸ் பண்ணுற விதம் பிடிக்கும். ஆனால் அவர் பிஜேபியில் இருக்கிறதுனால என்னால் அதை பிடிக்காது அப்படின்னு சொன்னவங்கலாம் இப்போ ஃப்ரீயாகவே சப்போர்ட் பண்ண முடியும். 2வது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது மீண்டும் துளிர்விட்ட ரஜினி கட்சி மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓவராலாகவே கொள்கை தலைவர்கிட்ட தலை சுத்திச்சு, இவரும் கொள்கையை பிரகடனப்படுத்தலை. அடிப்படையிலேருந்து மொத்தமாக மாற்றுறோம், எல்லாத்தையும் மாற்றுறோம். அண்ணாமலை அவர்களுடைய கட்சியோட டேக்லைன் மாற்றமாகவும் மாற்றுவோம், நம்ம மாறணும் ஃபஸ்ட்டு, அப்புறம் மொத்தத்தையும் மாற்றுறோம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து எலெக்ஷனில் போட்டி, சட்டமன்ற தேர்தலில் போட்டி, ரொம்ப கிளியராக அதை அனௌன்ஸும் பண்ணுறாரு. அதை விட முக்கியமாக தமிழ்நாட்டு அரசியல் களத்தை, தமிழ்நாட்டு அரசியலை, சூப்பர் ஸ்டாரை தெரிஞ்சவங்க எல்லாத்துக்குமே தெரியும். சூப்பர் ஸ்டார் பேரை ஒரு அரசியல் தலைவர் அவர் அனுமதி இல்லாமல் பயன்படுத்த முடியாது. பயன்படுத்தினா அதுக்கு சூப்பர் ஸ்டார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ சூப்பர் ஸ்டார் அனுமதி இல்லாமல் இன்னைக்கு மறைமுகமாகவோ ஒரு ஆதரவோ சாஃப்ட்காரனோ திரு அண்ணாமலை அவர்களுக்கு சூப்பர் ஸ்டாரிடம் வருகிறது அப்படிங்கிற டோனை வச்சுக்கிட்டாலும், இல்லை அண்ணாமலையவே சூப்பர் ஸ்டார் கட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்டாரு, அந்த அண்ணாமலை இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த வெறுப்பையும் ரஜினி மேலே கக்கிக்கு கொண்டு இருக்கிற விஜய் ஃபேன்ஸுக்கு ஆப்போசிட்டாக நாங்கள் களமிறங்குறோம் அப்படின்னு சொல்லி நேரடியாக ரஜினி ரசிகர்கள் அண்ணாமலை கட்சிக்கு வர்றதுக்குமான வாய்ப்பு இருக்குது. நான் அப்படியே நடந்துக்கிறாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும். சமூக வலைதளங்களில் போய் பார்க்குறோம் அப்படின்னா ரஜினி ரசிகர்களை, ரஜினியை எந்த அளவுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்யூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பட்டவர்த்தனமாக எல்லாத்துக்குமே தெரியும். அந்த விஷயத்தில் திருப்பி அடிக்க தயாராக
ரஜினி ரசிகர்கள் இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு பேக்கப் இல்லை. யாரை சொல்லி அடிக்கிறது, நமக்கான ஒரு சோர்ஸ் இல்லையே, பிடிமானம் இல்லையேன்னு இருந்தாங்க. அந்த ஹோல்டாக இப்போது அண்ணாமலை வந்து இருக்கிறாரு அப்படின்னு தோணுது. அதை விட முக்கியமாக இனி பொலிட்டிக்கல் களம் ரொம்ப ஃபயராக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒன்றும் டவுட்டு கிடையாது. ஏன்னா இப்போ இவர் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்கிறதுனால அந்த ஃபவுண்டேஷன் வந்து சாதாரணமாக இருக்கும், அதாவது அந்த அகாடமி தானே, இது ஒரு என்ஜிஓ மாதிரி தானே, ஒரு இயக்கம் தானே அப்படின்னு கடந்து போக முடியாது. ஏன்னா இது எப்போ வேணாலும் அரசியல் கட்சியாக மாறிடும். ஸோ அவங்க அரசியல் கட்சியாக தான் பயணப்படுவாங்க முதல் நாள்ல இருந்தே அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அடுத்த ரெண்டாவது விஷயம், முக்கியமான விஷயம், இவங்களுக்கு கல அரசியல் நல்லாவே தெரியும். அண்ணாமலையால் 234 தொகுதிக்கும் போக முடியும், நிறையா மக்களை சந்திக்க முடியும். ஏற்கனவே அவர் சந்திச்சும் இருக்கிறாரு. திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய யாத்திரை பெருசா, அண்ணாமலை யாத்திரை பெருசான்னு உங்களுக்கு நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. எது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆச்சு, யாரால தமிழ்நாடு பாஜக தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் அறிமுகமாச்சு அப்படின்னா 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தவங்க தமிழிசை சவுந்தரராஜன், 2வது இருக்கிறவர் அண்ணாமலை. மற்றவங்களாம் ஒன்றுமே பண்ணலையாப்பான்னா அவங்கவுங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை பண்ணாங்க. ஆனால் அந்த கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்ததில் இவங்க 2 பேரோட உழைப்பு ரொம்ப பெரிய உழைப்பு இருக்குது. அதுவும் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதும் சரி, கலைஞர் இருக்கும்போதும் சரி, அந்த காலகட்டத்தில் விஜயகாந்த் இருக்கும்போது வந்து பாஜகவுக்கு அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை தமிழிசை அவர்கள் பண்ணாங்க. அடுத்து இப்போது அண்ணாமலை அவர்கள் அக்ரெசிவாக பாஜகவை லைம்லைட்லேயே வச்சுருந்தார். எதிர்கட்சியாக இருக்கிற அதிமுகவா பாஜகன்னு கேள்வி எழுப்புகிற அளவுக்கு அவருடைய அரசியல் அந்த ஃபோர்ஸ் வந்து இருந்துச்சு. அவர் ஊடகவியலாளர் சந்திக்கிறதுல இருக்க அக்ரஷனு, அவர் பேசுகிற அந்த தொனி, அதெல்லாம் எனக்கு மாற்று கருத்து இருக்குது, அதில் எனக்கு எதிர்கருத்தும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி மக்களிடமிருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் என்னவா இருக்குன்னா, எல்லாரும் அவரை விரும்புகிறாங்க. அவர் மீது ஒரு அபிமானம், அபிப்பிராயம், நம்பிக்கை எல்லாமே இருக்குது. இன்னொன்று, தமிழ்நாட்டில் இருக்க எல்லாத்துக்கும் அவர் தெரியும். அப்போ இத்தனை காரணிகளோடு தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி உருவாகிருக்கு. இனி நித்தம் அரசியல் பேசுறதுக்கு பஞ்சமே இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ சூழ்நிலை மாறி இருக்கு. இனிமே அண்ணாமலை அவர்கள் விஜய் விமர்சிக்கும் போதெல்லாம் அந்த விமர்சனத்துக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ் எப்படி பதில் கொடுப்பாங்கங்கிறது இருக்குது. ஏன்னா திமுக மாதிரி மென்மையான மயிலிறகால விமர்சனங்களே வைக்க போவதில்லை அண்ணாமலை அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டு. ஏற்கனவே விமர்சனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல மாட்டோம், நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்கள், நான் வாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சிஎம் சார் சொன்னாலும் இனிமே அவர் அப்படி அந்த டோன்லேயே கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவேகா தலைவர் விஜய் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும் அப்படிங்கிற காலோட அண்ணாமலை வருவார். அந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. நீங்கள் எனக்கும் முதலமைச்சர் தான், எனக்கு நீங்கள் யூ ஆர் ஆன்சரபிள் டு மீ அப்படின்னு அவர் வந்து கேள்விகளை எழுப்புவார் விஜயை நோக்கி. அப்போ அதுக்கான பதில்கள் ஆளும் அரசிடம் வந்து எப்படி வரும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டுக்கு ஒரு புதிய கட்சி வந்திருக்கு, வரப்போகுது. இந்த கட்சிக்கு அண்ணாமலை என்ன பேர் வைப்பார், என்ன சின்னம் கேட்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொன்று, அண்ணாமலையோட இந்த முடிவுக்கு பாஜகவிலேருந்து விலகிட்டாரு, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. அதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக ஆரம்பிக்கிறாரு. அந்த மக்கள் இயக்கத்தில் வந்து சேரக்கூடிய அனைவருக்குமான பயிற்சிகளை வந்து அப்துல் கலாம் பேரில் ஒரு பொலிட்டிக்கல் பயிற்சி சென்டர் ஒன்று ஆரம்பித்து அதில் வந்து எல்லாரையும் பயிற்றுவித்து உள்ளாட்சி தேர்தல்களில் தொடங்கி அனைத்து வகையான அரசு மக்கள் பணிகளுக்கும் அவர்களை அனுப்புவேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்கிறாரு. இந்த முடிவை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத உங்கள் மேலான கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் இந்திய அரசியலை புரட்டி போட தயாராகி கொண்டிருக்கிற ஒரு படையை பற்றி பார்க்க போகிறோம். காக்ரோச் படை. பாரதிய ஜனதாவிற்கு எதிராக காங்கிரஸ் செய்ய முடியாததை இந்த காக்ரோஜுகள் எப்படி நாடு முழுக்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எதை கன்சால்டேட் பண்ண பார்க்குறாங்கன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு. அந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நான் ஜிஎன் விஷ்ணு ஒரு சுயாதீன ஜேர்னலிஸ்டாக இருக்கிறேன். எனக்கு உங்களோட சப்போர்ட்டை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாக நீங்கள் தெரிவிக்கலாம். உங்களோட மேலான கமெண்ட்ஸை சொல்லலாம். வேறு எந்தெந்த டாபிக் பேசணும், எந்தெந்த ஈவெண்ட்ஸை பேசணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். வாழ்க செந்தமிழ், வாழிய நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு.